ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல்னாலே ரங்கோலி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் நம்ம கிராமத்துலலாம் இருக்கும்போது அப்படியே தெருவோடு எல்லோரும் முழிச்சிருந்து ஒன்றா நைட்டு ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு காலையில் பொங்கல் வைக்கிறது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். வெளியில் வாசலில் அந்த கலர் கோலம் போடுவோம். அதுக்கப்புறம் உள்ளே பொங்கல் வைக்கிற இடத்துல இந்த சுண்ணாம்பு கோலம் போடுறது, பட்டை அடிக்கிறது, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே இந்த பொங்கல் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணுறது. அடுத்த நாள் காலையில் இந்த பட்டை எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பானையில் பொங்கலும், அதுக்கப்புறம் ஒரு பானையில் சக்கரை பொங்கலும் அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணோம். வழக்கமாக ஒரு பானை இல்லை 3 பானை அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் 2 பானை தான், பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று வைப்போம். நான் எங்கள் வீட்டில் வச்சது ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பொங்கல்லாம் பால் பொங்குனதுக்கப்புறம் நம்ம அரிசி எல்லாமே போட்டு கொதிக்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கல் பானையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவோம். பொங்கல்னாலே திருநெல்வேலி சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொங்கலில் அந்த காய்கறி எல்லாமே இந்த கிழங்கு இது எல்லாத்தையுமே போட்டு ஒரே குழம்பா வைப்பாங்க. சில பேர் வீட்டில் கூட்டு பொரியல், அவியல் அதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் அதெல்லாமே நாங்கள் ஏகாதசிக்கு வச்சுருவோம். அந்த கூட்டு பொரியல், பச்சடி, அவியல் எல்லாமே அதுக்கு வச்சுருறதுனால பொங்கலுக்கு ஒரே குழம்பா தான் நாங்கள் வைப்போம். அதுவும் இந்த கிழங்கு எல்லாமே போட்டு வைக்கிறதுனால இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்காகவே ஒரு வருஷம் காத்துட்ருக்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பொங்கல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தீபாராதனைலாம் காட்டி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு பானையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் கிழங்கு, பருப்பு இதெல்லாமே வேக போட்டு ஃபேமிலியாக எல்லோரும் ஒவ்வொரு வேலையை செய்யும்போது அவ்வளோ சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் காக்காக்கெலாம் நம்ம பொங்கல், சக்கரை பொங்கல் அது கூடவே பழம், தேங்காய்லாம் கீறி வச்சு காக்காவுக்கு போட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். நான் வீடியோஸ் இந்த குழம்பு வைக்கிறது எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் பொங்கல் வச்சுட்டு தான் திரும்ப அங்கே வந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அத்தை ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே. இந்த குழம்பு எப்படி பண்ணுன்றதுன்றதை நான் வீடியோ என்னோடய இதில் சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். அப்புறம் பொங்கல்லாம் குழம்புலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவோட அக்கா சின்ன வயசில் இறந்துருந்தாங்க. அவங்கள நாங்கள் சாமி கும்பிடுவோம் பொங்கல் அப்போ. அதுக்கு நம்ம பொங்கல் சோறு, அது கூடவே குழம்பு, அப்பளம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் கறி எல்லாமே வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கருநாள்னாலே கறி எல்லாமே அந்த நாளே போகாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் மட்டன், சிக்கன் எல்லாமே வச்சோம். மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 இதெல்லாமே வச்சுருந்தோம். எல்லாமே நானே கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன். அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அத்தை, எங்கள் சின்ன அத்தை எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் பண்ணோம். அதுக்கு மட்டன் கூட்டு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் பேஸ்ட்டு, இது கூடவே நம்ம மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுருந்தேன். அடுப்பில் தான் வச்சுருந்தோம். அடுப்பில் வைக்கும்போது கறி இன்னும் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அது கூடவே அப்புறம் நாங்கள் சிக்கன் 65 அது கூட சிக்கன் 65 மசாலா வெளியில் வாங்கினது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக தயிர், இதெல்லாம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூடவே தக்காளி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு வத்தப்பொடி, அது கூடவே மல்லிப்பொடி, அது கூடவே கரம் மசாலா இது எல்லாமே நான் மெஷர் பண்ணி போட்டுட்ருந்தேன். எங்கள் அத்தை தான் சொன்னாங்க எவ்வளோ போடணும்னு. எனக்கு கம்மியாக அளவு பண்ணி போட்டு பழக்கம். அதனால் நிறைய பண்ணுறது கொஞ்சம் மசாலா தெரியாது. ஏன்னா டேஸ்ட்டு பண்ணாமல் சாமி கும்பிட்றதுனால அவங்க தான் கரெக்டான ரேஷியோ சொல்லியிருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருந்தது. மசாலா எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு அப்புறம் கரம் மசாலாவும் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு குழம்புல போட்டு நல்லா கூட்டில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த பொங்கல்லாம் வந்தால் தான் வீடு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் போட்டுட்டு புதுசு எல்லாமே இது பண்ணும்போது வீடே ஏதோ புதுசாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழைலாம் போட்டு இது பண்ணி வச்சுருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தாளிப்பு கொடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கூடவே கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கும்போது டேஸ்ட்டு அவ்வளோ இதாக இருந்தது. டெம்டிங்காக இருக்கா உங்களுக்கும்? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணோம். கூட்டு ரெடி பண்ணிவிட்டு கூட்டு
அடுப்பில் பண்ணோம். குழம்பு வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வில் தான் வச்சோம். அதுக்கு வந்து நான் மட்டன் எலும்பு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி, அது கூடவே வந்து வெங்காயம் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி இதெல்லாமே போட்டு குக்கரில் ஒரு 5, 6 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். மட்டன் வந்து கொஞ்சம் குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா மட்டன் வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் அது கூடவே வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு, அது கூடவே வந்து தக்காளி தேவையானதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மசாலா வந்து வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அது கூடவே வந்து கரம் மசாலா பொடி, தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேங்காய் பேஸ்ட்டும் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டா அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிரும். இந்த குழம்புலாம் வந்து பொங்கல் குழம்புலாம் வந்து அடுத்தடுத்த நாள் வந்து வச்சு அப்படியே சூடுபடுத்தும்போது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொங்கல் குழம்ப வச்சு அப்படியே 1 வாரம் 10 நாளைக்கு அப்படிலாம் சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இந்த திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு இந்த பொங்கல் குழம்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் சிக்கனை 1 பை 1 வந்து பொரிச்சாச்சு. பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அது கூடவே வந்து நம்ம மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடணும்ல ஃபஸ்ட்டு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே வச்சுக்கணும். இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்துட்டு நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தனியாக இருக்கும்போது அந்தளவுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம அந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுறது, வைக்கிறது, ஒவ்வொரு வேலையாக செய்கிறது, வைக்கிறதுனால அது அவ்வளோ சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். வீடே அப்படியே கலகலன்னு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இலையில ஃபஸ்ட்டு வந்து தயிர் பச்சடி, அது கூடவே மட்டன் கூட்டு, சிக்கன் 65 ரைஸை போட்டு அப்புறம் என்ன ஆட்டுக்கால் குழம்பு போட்டு சாப்பிட்டுற வேண்டியதான். அடுத்த நாள் வந்துட்டு கட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பட்டையெல்லாம் அடித்து வச்சு மேலே ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்த பொங்கலுக்கு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய சித்தி பசங்க தான், என்னோடய தம்பி 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்களை பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் பொங்கல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு ஆந்திராவுக்கு கிளம்பி வந்தாச்சு. நாங்கள் வார வழில வந்து எங்கள் அத்தை மாமாவை பார்த்துட்டு பிள்ளைங்களாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்ன தான் ஆச்சி தாத்தாவாக இருந்தாலும் பிள்ளைங்கள வந்து விட்டு கொடுக்காம இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அத்தை மாமாவெல்லாம் நம்ம நிறைய விஷயத்தில் பாராட்டவே மாட்டோம். ஆனால் வந்து கண்டிப்பாக எங்கள் அத்தை மாமாவை வந்து பாராட்டி ஆகணும். என்ன தான் சண்டை எது வந்தாலுமே, சண்டைன்னு வந்ததில்லை. ஆனால் அப்படி வந்தால் கூட வந்து பிள்ளைங்கள வந்து பாகுபாடே பார்க்காம எங்கள் அத்தை வந்து பார்த்துக்குவாங்க. நம்ம சண்டையினால் வந்து பிள்ளைங்கள வந்து சஃபர் பண்ணாமல் இருப்பாங்க. அது எங்கள் அத்தைக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.